அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம், திருமண தடை. அதாவது இந்த அம்மாவுக்கு வந்து திருமணம் வந்து ரொம்ப எங்கே போனாலுமே திருமணம் ஆகாமயே இருந்துச்சு. பரிகாரமும் பண்ணாங்க, ஏகப்பட்ட ஜோசியம் பார்த்துட்டாங்க, ஏகப்பட்ட மந்திர பார்த்துட்டாங்க, ஏகப்பட்ட கழிப்பு பார்த்துட்டாங்கலாம். இந்த அம்மாவுக்கு வந்து 30 வயசாகி போச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசாகி எங்கெங்கேயோ போய் எங்கேயுமே பார்த்தாங்க. திருமணம் கைகூடி கரெக்டாக வரட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஜாதகம் சரியில்ல. நான் பார்த்து சொல்றோம். அந்த இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி போட்ட இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அப்படியே இதாயிரு இப்படி கிட்டத்தட்ட 30, 40 வாரம்னு ஆயிப்போச்சு. அந்த அம்மாவுக்கும் வயசு 30 ஆயிப்போச்சு. நம்மள்ட்ட வந்திருந்தாங்க. வந்திருந்து ஜாதகம் அதெல்லாம் பார்த்து தான் வச்சேன். பார்த்துட்டு வந்து, "அம்மா இதுக்கு வந்து ஒரு தடையா இருக்குது. திருமணக்குன்னு தடையா இருக்குதும்மா. பார்த்துட்டு நான் வந்து இது வந்து பரிகாரம் தான் பண்ணணும்னு சொன்னேன்." அது பரிகாரம் பண்ணி குடுத்தேன். பரிகாரம் பண்ணி குடுத்து அந்த அம்மாவுக்கு வந்து திருமணமும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா அங்கிருந்து சொன்னாங்க வந்து மனசுக்கு நெனச்சிருந்துருப்பாங்க போல காளியம்மாட்ட வேண்டியிருப்பாங்க போலருக்கு. எனக்கு வந்து என் பொண்ணு வந்து ஒரு இடத்துல விளக்கேத்த போது, விளக்கு ஏத்தி நல்லபடியா ஏத்திட்டாங்க அப்படின்னா, நான் வந்து காளியம்மாவுக்கு வந்து 2 விளக்கு வாங்கி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாரி 2 விளக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கி வச்சுட்டு, கும்பிட்டு நல்லபடியா வந்து அவருக்கு போய் நன்றி சொல்ல வந்திருக்காங்க இங்க.